அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. முதலாவதா கோயத்துடைய டினார் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 973 ரூபாய் 71 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 271 ரூபாய் 15 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜெமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 271 ரூபாய் 14 இலங்கைக்கு 973 ரூபாய் 70 உள்ளது. ஜெமியாக்கள் உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. கட்டணம் 1.25 தினார் தான் அறவிடுறாங்க. கோயத்தில் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் அங்கே அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சா கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தால் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபீல்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணம் அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபீல்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்ல அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இப்போதைய சூழலில் 750 ஃபேல்ஸ், 900 ஃபேல்ஸ், ஒரு தினார், 500 ஃபேல்ஸ், இது போன்ற வெவ்வேறு கட்டணங்கள் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சிலையுமே அறவிடுறாங்க. குறிப்பாக இது பார்த்தீங்கன்னா குவைட் சிட்டி, ஃபஹில், ஃபர்வானியா, கைதான், ஜிலிப் ஷோக், ஹவாலி, சால்மியா, இது போன்ற பல பகுதிகளையும் வெளிநாட்டவர்கள் அதிகமான புழக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த மாதிரி கட்டணங்கள் அறவிடுறாங்க. அதே போல் ரேட் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் 1 ரூபாய் 2 ரூபாய் இந்த நாட்களில் அதிகமாக தான் இருக்குது. இலங்கையை பொறுத்த வரையில் ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அதே போல் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற சில எக்ஸ்சேஞ்சுகளில் 980 ரூபாய் 978 ரூபாய் இந்த மாதிரியான ரேட் கொடுக்குறாங்க. முடிந்த வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற உங்களுடைய சம்பள பணத்தை இந்த மாதிரி நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் அனுப்புங்க. கோயத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 18 தினார் 201 ஃபேஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 235 ஃபேஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 950 ஃபேஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 268 ஃபேஸ். நேற்றைய தினம் இருந்த விலையோட இன்னும் அதிகரிச்சிருக்குது. மற்ற தங்கங்கள் 22 கேரட் அதே விலையில தான் இருக்குது. இந்த நாட்களில் அவசர தேவையாக இருக்கிறவங்க, நாட்டுக்கு போகணுன்ற நிர்பந்தத்தில் இருக்கிறவங்க நிச்சயமாக விலை கொடுத்து வாங்கிக்கோங்க. மற்றபடி அவசரம் இல்லாதவங்க பார்க்கலாம், மற்ற நாட்களில் விலை குறையுதா அப்படின்னு குறைஞ்சா அந்த நாட்களில் வாங்கிக்கோங்க. கதவை தட்டும் அதிகாரிகள், வீடுகளில் சோதனை ஆரம்பம். அதே போல் டெலிவரி ஓட்டுநர்களே ரொம்ப கவனம். வீடியோவை வெளியிட்டுள்ளது உள்துறை அமைச்சகம். பல முக்கிய தகவல்கள் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்தும் பாருங்கள். முதலாவதாக இலங்கை தூதரகத்தில் நாட்டுக்கு போகிறதுக்காக பதிவு செஞ்சவங்க, பாஸ்போர்ட், ஒயிட் பாஸ்போர்ட் இன்னும் கைக்கு கிடைக்காதவங்க, ஏர்போர்ட்டில் போனால் திருப்பி அனுப்புவாங்களா, 10 நாளைக்குள்ளே போகணுமா, 8500, 9000, 10,000 இந்த இலக்கமெல்லாம் எப்போ எங்களோட கைக்கு வரும், அப்படி இல்லைன்னா தூதரகத்தில் போய் எடுக்க முடியுமா, இது அனைத்துக்கும் இந்த வாய்ஸ் கார்ட்டை கேளுங்க, மிச்சத்தை நான் சொல்கிறேன். நான் நேற்று எம்பசிக்கு போனேன். ஆனால் போயிட்டு அங்கே உள்ள 2-3 பேர்கிட்ட அதிகாரிகள்கிட்ட கேட்டேன், விளைஞ்சா இந்த இது 10 நாளைகளுக்கு போகணும் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க சொன்னாங்க, இல்லை காண முடியும் வரைக்கும் டைம் இருக்கி, காண முடிகிறதுக்குள்ளுக்கும் நீங்கள் போங்க அப்படின்ட்டு. அப்போ இன்னொரு பெரிய அதிகாரிகிட்ட கேட்டேன், இது நான் திரும்ப சீல் வைக்கணுமா அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க, இல்லை வார மாதம் 13ஆம் தேதி வரங்காட்டியும் 13ஆம் தேதி உள்ளுக்கும் நீங்கள் போகணும், சீல் வைக்க தேவையில்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. விளையாச்சா இந்த அவங்க எம்பசிக்கு நான் காலையில் போனேன். எம்பசி காலையில் போயிட்டு
அவங்களோட ஒயிட் பாஸ்வேர்டுக்கு அந்த நம்பரை கொடுத்துட்டு பார்த்து அவங்க நம்பர் தாரமாக இல்லை. அப்போ நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்கள்ட்ட வந்து கொழும்புலேருந்து வரேன்னு சொல்கிறாங்க அதில் ஒயிட் பாஸ்வேர்டு. அப்படி கொழும்புலேருந்து ஒயிட் பாஸ்வேர்டு வரல. அவனை எல்லாத்தையும் இங்கே தான் ரெடி பண்ணுறாங்க. அப்போ நான் இன்றைக்கி அங்கே 2 ஒயிட் பாஸ்வேர்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு போயிட்டு அங்கே 6 கேடி கொடுத்து அந்த இதை கிரீன் கார்டு சிவில் அடிச்சுட்டு அப்புறமா நான் சிஐடிக்கு போனேன். இன்றைக்கி தான் சிஐடிக்கு போனேன். சிஐடி வந்து கிரெயினில் இருக்க சிஐடிக்கு போனேன். ஒரு 5:50 வரைக்கும் சிஐடிக்கு போனேன். அவங்கள ஒரு ஹேடி கொடுத்து அந்த ஃபோம் எடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த ஃபோமத்தை எடுக்க போனோம். ஆனால் அந்த ஃபோம் கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நான் வந்து சரி உள்ளே போய் பார்க்க உள்ளே போனோம். அந்த ஃபோம் அங்கே உள்ளே தேவையில்லை. உள்ளே எடுத்து கிரெயினில் ஒரு 5 நிமிஷமும் இல்லை எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தந்தாங்க. எனக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு எம்பசிக்கு வந்து நான் எம்பசிக்கு போன டைமில் வந்து அங்கே நிறைய பேர் வந்தேன். அதில் வந்து 9,800 நம்பருக்குரியவங்கெல்லாம் வந்து எல்லாருக்கும் அதே இடத்துல அவங்க ரெடி பண்ணி கொடுக்காங்க ஒயிட் பாஸ்வேர்ட். அதை எடுத்துகிட்டு ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு போனால் அது 10 நிமிஷத்துக்குள்ள வாங்க முடியுது. சிஐடி போன முடியும் அங்கே 5 நிமிஷத்துக்குள்ள வேலை முடியுது. ஒரு க்ரௌடும் இல்லை. கிரைண்டில் வந்து க்ரௌட் இல்லை. அங்கே கிரைண்டில் வந்து நிறைய கவுண்டர் இருக்குது. அது ஃபுல் ஃப்ரீயாக தான் இருக்குது. நாங்கள் ஒரு 5:50 போனோம். நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிட்டு போகிறதுக்கு. அங்கே போனால் எல்லாம் ஃபுல் ஃப்ரீ. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே எல்லாம் கிளியர் பண்ணி தந்தாங்க. அந்த சகோதரர் குரைன் சிஐடி அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா அஸ்வாகல் குரைனில் இருக்கிற ஜவசாத்தை தான் சொல்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வாகல் குரைன் முபராக் அல் கபீருக்குரிய ஜவசாத் வந்து அஸ்வாகல் குரைனில் இருக்குது. அங்கே போனீங்கன்னா அங்கே வந்து 5 மணிக்கு பிறகு போயிருக்கிறாரு. எந்த ஒரு க்ரௌடுமே இல்லை. நிறைய கவுண்டர்கள் இருக்குது. அதே மாதிரி அந்த ஒரு தினார் கட்டி பிரிண்ட் எடுக்கவும் தேவையில்லை. ஒயிட் பாஸ்போர்ட்லேயே சீல் வச்சு கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல் அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, கொழும்புலேருந்து பாஸ்போர்ட் வரலை, 9,500 அவருடைய இலக்கம், அது கூட கிடைச்சிருக்குது. உடனே அந்த இடத்துலையே செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. தூதரகத்தில் வந்து இப்போ கேட்குறாங்களாம், நீங்கள் வெளியில் போய் செஞ்சுக்கிறீங்களா, இல்லை நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்கணுமா அப்படின்னு. இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், அதிகாரிகளுக்கு பைத்தியமா இல்லை இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்மளுக்கு பைத்தியமானு தெரியலையே. இதை ஆரம்பத்திலேயே செஞ்சுருக்கலாம் தானே. இப்போ உங்களுக்கு இதை இங்கேயே வந்து பிடுங்கி கொடுக்க முடியும்னா அது ஆரம்பத்திலே செஞ்சு கொடுக்கலாம் தானே. இந்த பேப்பரை இவ்வளவு நாளாக காலத்தை தாமதப்படுத்தி இந்த மக்கள் இன்னைக்கு 200, 300, 500, 600 பேருன்னு வந்து வெயிலில் காஞ்சி போய் கிடக்குறாங்க. ஏதோ நாய்க்கு எலும்பத்துண்டு போடுற மாதிரி நீங்கள் ஜன்னலை திறக்கிறீங்க, 10 நம்பரை வாங்குறீங்க, அதுக்கப்புறம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் கழித்து அவங்களுக்கு பேப்பரை இஷ்யூ பண்ணுறீங்க. இல்லைன்னு சொல்கிறீங்க. இல்லை வெளியில் எடுத்துகிட்டு போய் செய்கிறீங்களான்னு கேட்குறீங்க. இப்படியே காலத்தை கடத்துறீங்க. வயதானவர்கள் இருக்காங்க, நோயாளிகள் இருக்காங்க, குழந்தைகளோட வரவங்க இருக்கிறாங்க, வீடுகளில் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, ஒரு நாள் ஒரு அவசரத்துக்கு ஒரு லீவ் ஒன்று எடுத்து வந்தவங்க இருக்கிறாங்க. இப்படி எத்தனையோ பேர் இன்னும் எத்தனை நாளைக்கு அலக்கழிக்க போகிறீங்க? இலங்கை தூதரகமே, தூதரக அதிகாரிகளே, தூதரகத்துக்கு பொறுப்பான தூதுவரே, இந்த மக்கள் இலங்கை மக்கள், இந்த மக்களுக்குரிய சேவைகளை வழங்குறதுக்காகத்தான் உங்களை இந்த நாட்டில் சம்பளம் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. நாங்கள் இல்லைன்னா நீங்களும் இல்லை. அதே மாதிரி இந்த மக்களை இன்னும் காலம் தாமதப்படுத்தி முட்டாள்கள் ஆக்காமல் உங்களால் முடியாட்டி நீங்கள் பிடுங்கி கிழிச்சது போதும், நீங்கள் அந்த மக்களோட கையில் கொடுங்க, அவங்களாவது போய் சீல் பண்ணி எடுத்துக்கொள்ளட்டும். ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் இதை தான் சொன்னோம். அவங்க கையில் கொடுத்துருந்தா அவங்க இந்த இந்திய தூதரகத்தில் செய்கிற மாதிரி அவங்களாவது செஞ்சு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பைத்தியம் விளையாடிக்கிட்டு கடைசியில் அரலூசு மாதிரி பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு. தயவு செய்து மக்களே நீங்களாவது முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த இடைத்தரகர்கள், இந்த டாக்ஸி ஓட்டக்கூடிய சில வருகை தின்னக்கூடிய திருடர்கள்ட்ட மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி இந்த எம்பசிக்கு பின்னால் முன்னால் தூக்கி பிடிக்கிறவங்களுக்கும் நீங்கள் வந்து தலை சாய்க்காதீங்க. ஏன்னா இப்போ இந்த சான்ஸ் வந்து அவங்களுக்கு தான் ரொம்ப நல்ல, அவங்களுக்கு வால் பிடிக்கிறவங்களுக்கு, மக்களை இன்னும் 10, 20 தினார் 30 தினார் நல்லா ஏமாற்றி பிடிங்கிறதுக்கு. வேறு ரோட்டில் போகிற டாக்ஸியை பிடிச்சி போனாலும் அவங்களுக்கு அங்கே போனால் 6 தினார் தான். 1 தினார் கேனட்டுக்கு எடுத்தாலும் 6 தினார் ஃபாரின் மினிஸ்ட்ரியில். அதுக்கப்புறமா நீங்கள் இங்கே வந்தால் ஜவசாத்தில் பேப்பர் பிரிண்ட் எடுக்கணும்னா 1 தினார், இல்லைன்னா அங்கே போய் சும்மாவே நீங்கள் சீலை வச்சுட்டு வெளியாகி வந்துடலாம். வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். தூதரகத்தை நம்பினார் கைவிடப்படுவார், அந்த நிலைமைக்கு தான் போயிருக்குது. தயவு செய்து முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப கவனம், திருடர்கள் கையில் இனிமேல் மாட்டிக்காதீங்க. சாதில் அப்துல்லா பகுதிகளில் பணிப்பெண் ஒருவர் தன்னுடைய முதலாளியின் வீட்டில் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம். இது வந்து மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. எந்த நாட்டவர் அப்படின்ற எந்த தகவலும் இதுவரைக்கும் தெரிவிக்கலை. நாளைய தினம் தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடுகளில் பணிப்பெண்கள் டிக்டாக்ல லவ் பண்ணினாங்க, இல்லை ஒருத்தன் ஏமாற்றி விட்டுட்டான், இல்லை நாட்டில் பிரச்சனை, அதால் உயிரை மாய்த்துக்கிட்டாங்க அப்படின்ற கதை தான் அதிகமாக பகிரப்படும். இந்த வீடியோவை நெகட்டிவில் தான் போட்டிருக்கிறேன். வெளிச்சம் வந்து இந்த கார்ட்டூன் சீனில் தான் போட்டிருக்கிறேன். பாருங்கள்,
ஒரு வயதான பாபா செய்கிற சேட்டையை. இப்படி பணிப்பெண்களுக்கு நடக்கக்கூடிய அசௌகரியங்கள், இந்த மாதிரி பசங்களால் இல்லைன்னா அந்த வீட்டு பெரியவர்களால் நடக்கக்கூடிய அசௌகரியங்கள், ஏன் இதால் அவங்களுக்கு ப்ரெஷர் வராது? இந்த மாதிரி தொல்லை தாங்க முடியாமல் தன்னுடைய உயிரை விடுறதுக்கு முயற்சிக்க மாட்டாங்க? அதிகாரிகள்கிட்ட ஏதாவது உதவி கேட்டால் அவங்க பாஞ்சி வாங்கலை, ஏஜென்ட்டுக்கிட்ட கேட்டால் 6 மாதம் வெயிட் பண்ணுங்களேன். இந்த மாதிரி சூழல் இருந்தால் இந்த பெண்கள் என்னதான் முடிவெடுக்கிறது? எத்தனையோ பிரச்சனை, தொடர்ந்து பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்கக்கூடிய பெண்கள் கடைசியில் எடுக்கக்கூடிய முடிவு இதுவாக கூட இருக்கலாம். ஆனால் இதற்கு பதில் சொல்ல வேண்டியது யார் தெரியுமா? சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் ஏஜென்ட்டுகளும் தான். இதில் பெரிய அளவான சாபத்தை அவங்களுக்கும் அவங்களோட குடும்பங்களுக்கும் தேடிக்கொள்கிறாங்கன்றதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. சிறப்பு செய்தி சேவைகள் தொடர் 24 மணித்தியாலங்களுக்கு ஒளிபரப்பு செய்வதை பற்றிய பேச்சுவார்த்தை ஆரம்பம். எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் இது தொடங்கப்படும் என்பதை செய்தித்துறை அமைச்சர் அப்துல் ரஹ்மான் அல் முதாரி அமைச்சக தலைவர்களுடன் நடத்திய ஒரு விசேட சந்திப்பின் போது தெரிவித்திருக்கின்றார். 24 மணி நேரமும் செய்தியா? நம்ம 20 நிமிஷம் போட்டாலே ஒரு சில கரிச்சு கொட்டுறாங்க, 24 மணித்தியாலமும் செய்தியா? பார்க்கலாம். நானே ராஜா நானே மந்திரி வேலை திட்டம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. குவைத்துடைய மன்னர் அமீர் ஷேக் மிஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபா அவர்களுடைய தலையீட்டில் தற்போது அனைத்து விண்ணப்ப கல்லூரிகளிலும் சிறந்து விளங்கும் பட்டதாரிகளை கௌரவிக்கும் நிகழ்வு ஆரம்பமாகி உள்ளது. மாண்புமிகு அமீர் இதில் கலந்து கொண்டார். حضرة صاحب السمو أمير البلاد حفظكم الله ورعاكم، يسرنا ويسعدنا أن نقدم بهذه المناسبة هدية تذكارية لسموكم الكريم يقدمها مدير عام الهيئة العامة للتعليم التطبيقي والتدريب الدكتور حسن محمد الفجام وعميد شؤون الطلبة الدكتور عبد الكريم سلمان العريعر. وتنتهز أسرة الهيئة العامة للتعليم التطبيقي والتدريب فرصة وجودها في معيتكم يا صاحب السمو لالتقاط صورة تذكارية مع سموكم الكريم حفظكم الله ورعاكم. நல்லா பார்த்துக்கோங்க, எத்தனை ஆயிரம் பேர் கிராஜுவேட் முடித்து வெளியாகிறாங்கன்னு. இனி வரும் காலங்களில் வெளிநாட்டவர்களுக்கு ப்ரைவேட் செக்டார் தனியார் துறைகள்லையோ கவர்மெண்ட் செக்டார் அரசு துறைகள்லையோ வேலை கிடைப்பது மிக கடினம். அதனால் வீசாக்கள் எடுக்கும்போது செக் பண்ணி எடுத்துக்கோங்க. போலியான வீசாக்களை நம்பி ஏமாறாதீங்க. அதே போல் மக்களே, என்றைக்குமே நான் உங்கள் பக்கம் இருப்பேன். என்ன பிரச்சனையோ நேரடியாக நீங்கள் தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பேன். மாணவர்களுடன் ஆதரவாக மன்னர். شكرا لراعي الحفل حضرة صاحب السمو الشيخ مشعل أحمد الجابر الصباح أمير البلاد حفظه الله ورعاه. ஜாப்ரியா சால்வா ஃபர்வானியா ஹவாலி இந்த பகுதிகளில் அதிரடி சோதனைகள் மேற்கொள்ளப்படுது. கதவுகளை தட்டி வெளியில் கூப்பிட்டு அதிரடியாக சோதனை நடத்திட்டு இருக்கிறாங்க குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் மற்றும் மின்சாரம் நீர்வளங்கள் அதிகார சபை மற்றும் குவைத்துடைய நகர சபை முனிசிபாலிட்டி. குறிப்பாக குவைத்தி வீடுகளில் யார் யாரெல்லாம் பார்ட்டிஷன் மாதிரி ரூம் அடிச்சிருக்காங்களோ அல்லது தகரத்தால் ரூம் அடித்து சட்டவிரோதமாக ரூம்களை கொடுத்துருக்குறாங்களோ அங்கே தான் அதிரடியான சோதனைகள் நடக்குது. குவைத்தி வீடுகளில் அறைகள் எடுக்கிறது இப்போதைய சூழலில் மிகப்பெரிய ஆபத்து. பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் பில்டிங்களில் கூட ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் பார்ட்டிஷன் ரூமாக இருந்தாலும் கூட. ஆனால் இதே குவைத்தி வீடுகளுக்கு மேலே அப்பார்ட்மெண்ட்கள் மாதிரி அல்லது ஷக்கா மாதிரி இல்லை தகரங்களால் அடித்து இந்த மாதிரி ரூம் மாதிரி இருந்தால் உடனே கதவை தட்டி வெளியே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஐடியெல்லாம் வாங்குறாங்க. சில பேரை கைதும் பண்ணுறாங்க. அதே மாதிரி முக்காலஃபா கொடுக்கறது, கரண்ட்டை கட் பண்ணுறது, இந்த மாதிரி பல வேலை திட்டங்கள் ஆரம்பமாக இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. எந்த பகுதிகளில் எந்த நேரத்தில் வருவாங்க அப்படின்றது சொல்ல முடியாது.
அதனால் முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பாக இருங்க. இது பதட்டம் அடைகிறதுக்கோ பயமுறுத்துறதுக்கோ இல்லை, பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான ஒரு தகவல். அடுத்ததாக நார்த் வெஸ்ட் சுலைபிகாத் பகுதிகளில் ஒரு வீடொன்றில் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. தீயணைப்பு படை விரைந்து வந்து தீய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்க. இந்த விபத்தில் 7 பேர் வந்து படுகாயமடைந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆர்தியா பகுதியில் உள்ள பர்வானியா சிறப்பு பல் மருத்துவ மையத்தில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை காலை பொது தீயணைப்பு படை ஒரு நடைமுறை பயிற்சியை மேற்கொண்டது. இதன்போது மையம் வெளியேற்றப்பட்டு காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டனர். பயிற்சியின் போது தரை தளத்தில் ஏற்பட்ட மெய்நிகர் தீ அணைக்கப்பட்டது. பொது தீயணைப்பு படையால் அவ்வப்போது மேற்கொள்ளப்படும் இந்த பயிற்சிகள் சமூக பாதுகாப்பை பேணுவதற்கும் உயிர்கள் மற்றும் உடைமைகளை பாதுகாப்பதற்கும் இது போன்ற சம்பவங்களை விரைவாக சமாளிக்க தீயணைப்பு வீரர்களின் தயார் நிலை மற்றும் திறன் அளவை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்கான ஃபயர் ஆக்சிடென்ட், அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்றத நடைமுறை பயிற்சியாக மேற்கொண்டிருக்கிறாங்க. சுலைபியா பகுதி காய்கறி சந்தையில் நேற்றைய தினம் 5 வயது குழந்தை ஒன்று 21 வயது குவைத்தி இளைஞர் ஒருவரின் வாகனத்தில் சிக்கியதால் அதிதீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மேலும் சுலைபியா காவல் நிலையத்தில் இது சம்பந்தமான வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த 21 வயது இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி 14 பிளேபாய்ஸுடைய வண்டிகள் வந்து மாசலாமா குவைத்தில் இருந்து இவங்களுடைய வண்டிகள் அந்த ரோட்டில் சுற்றுறது, சவண்டாக வண்டியை போட்டுக்கிட்டு ரவுண்ட் அடிக்கிறது, இந்த எல்லா சேட்டைகளுக்கும் இனி வரும் காலங்களில் இன்ஷா அல்லாஹ் முடிவு வரும். என்ன காரணம்னா உள்துறை அமைச்சர் இப்போ ரொம்ப தீவிரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு. குறிப்பாக இந்த போதைப் பொருள், இந்த விதிகளை மீறுறது, அதே மாதிரி சட்டவிரோத செயல்கள் அனைத்துக்குமே அதிரடியான நடவடிக்கைகள். குவைத்திலிருந்தே வெளியே விரட்டி அனுப்புகிறாங்க இந்த மாதிரி வண்டிகளை. உண்மையிலேயே சிறப்பான ஒரு விடயம். பல பேருடைய உயிர்களுக்கு ஆபத்து இந்த மாதிரி வண்டிகளால். நிச்சயமாக இந்த மாதிரி வண்டிகள் இன்னும் இருக்கிறது எல்லாம் இந்த மாதிரி அனுப்புறதையும் விட ஸ்கிராப்பில் போட்டு மொத்தமாக பவுடர் ஆக்கி இந்தாங்க குழந்தை செல்வங்களே கொண்டு போய் காலையிலையும் மாலையிலையும் ஒவ்வொரு டம்ளரில் ஒவ்வொரு கிளாஸ் போட்டு கரைச்சி குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா அதை விட சிறப்பாக இருக்கும் இந்த இளைஞர்களுக்கு, இந்த சேட்டை பண்ணுறவங்களுக்கு. டெலிவரி பைக் ஓட்டுநர்களே, பார்ட் 1 ஆரம்பமாகுது மக்களே. உங்களுடைய டெலிவரி ஓட்டுநர் நண்பர்கள் இருந்தால் மறக்காமல் இதை போட்டு காட்டுங்க, இல்லைனா ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா பாருங்கள், கேப்பு கிடைக்குதுன்னு, உங்களுக்கு பைக் போகிறதுக்கு கேப் இருக்குதுன்னு இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா இனிமேல் உங்களை இந்த ரவுண்ட் மார்க் வச்சு உங்களை கேமரா ஸ்கேன் பண்ணும். நீங்கள் மூவ் ஆக கேமராவும் மூவ் ஆகும். இடைவெளிகளில், இடுக்கு முடுக்குகளில், வாகனங்களுடைய சந்து பொந்துகளில் நீங்கள் புகுந்து வந்தாலும் நீங்கள் புகுந்து வார அனைத்துமே கேமரா மூலம் ஸ்கேன் செய்யப்படும். அப்படியே ஜூம் பண்ணி உங்களை உடனடியாக ஸ்கேன் பண்ணி பாருங்கள், கேமரா உடனே உங்களை டீட்டெயில்ஸாக காட்டி கொடுத்துரும். அதால் தயவு செய்து பைக் ஓட்டுநர்களே இந்த மாதிரி சேட்டைகள் இதுக்கு பிறகு பண்ணாதீங்க. அடுத்ததாக லைனில் நிற்கும்போது தயவு செய்து மூவ் ஆகி போகாதீங்க. லைனில் நீங்கள் வந்து வாகனம், இதுவும் ஒரு பைக்குன்றதும் ஒரு வாகனம் தான். அப்போ உங்களுக்கும் லைனில் நின்று தான் ஆகணும். அப்படியே இடைவெளிகளில் போந்து முன்னாடி போய் நிற்கிறது வந்து இனிமேல் முடியாது. தயவு செய்து இந்த மாதிரி சேட்டைகள் பண்ணாதீங்க. பிடிச்சா அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆபத்தான விதத்தில் நீங்கள் வண்டி ஓட்டியிருந்தீங்கன்னா பிடிச்சி ஃபிங்கர் வச்சு அனுப்பி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் கல்ஃப் நாடுகளுக்கே நீங்கள் டிரைவராக வர முடியாது. ஒரு காலத்தில் வரணுமா இருந்தால் லைசன்ஸை வந்து ரெட் லிஸ்ட்டில் போட்டாங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது தொழிலுக்கு தான் வர முடியுமே தவிர இந்த அரபு நாடுகளில் லைசன்ஸோட டிரைவராக வர முடியாது. ரொம்ப கவனம். 2 மிக முக்கிய தகவல்களை பார்த்துட்டு போயிடலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் சிங்கப்பூரில் பரவி வரதா தெரிவிச்சிருக்கிறாங்க. கொரோனாவில் உள்ள சுகாதார அமைச்சகம் உடனடியாக வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க, மக்கள் அனைவருமே சிங்கப்பூரில் நீங்கள் மாஸ்க் அணியணும் அப்படின்னு. மறுபடியும் முதல்ல இருந்தா யாரப்பே என்ன தான் நடக்குது உலகத்தில். அதே போல் ஜப்பான் நாட்டிலும் ஒரு கொடிய நோய் வேகமாக பரவி வருகின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான கொடிய வியாதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கல் டாக்ஸிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும் இந்த உலகத்தை. முடிஞ்ச வரைக்கும் துவா செஞ்சுக்கோங்க. அடுத்ததா ஷாப் அல் பஹரி. இந்த வீடியோவை நல்லா பார்த்துக்கோங்க. அப்பார்ட்மெண்ட்டுகளில், வாடகை வீடுகளில் தங்கியிருக்கிறவங்க ஓட்டுநர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கவனம். குறிப்பாக சில அப்பார்ட்மெண்ட்களுக்கு முன்னாடி சட்டவிரோதமாக கூடாரங்கள் அமைச்சு அந்த இடங்களில் வண்டியை நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. ஷாப் மத்தகாவில், ஷாப் அல் பஹரி. உடனே ஒரு நபர் இதை வந்து வீடியோ எடுத்து குவைத்துடைய முனிசிபாலிட்டிக்கு வீடியோவை அனுப்புகிறாரு. அந்த வீடியோ அனுப்பி ஒரு சில மணித்தியாலங்கள்லேயே உடனடியாக பார்த்திங்கன்னா குவைத்துடைய முனிசிபாலிட்டி விரைவாக அதுக்குரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. இப்போ நீங்களே பார்க்கலாம். இந்த போட் எல்லாமே அவர் வீடியோ பண்ணி அனுப்புகிறாரு. அனுப்பி கொஞ்ச நேரத்திலேயே
அந்த போட்டில் பார்த்தீங்கன்னா படகுல மீன்பிடி படகுல வந்து சீல் வச்சுட்டாங்க கோயத்துறை முனிசிபாலிட்டி. 24 மணி நேரத்தில் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு. அதே போல் அந்த ஏரியாக்களில் இருக்கிற பார்க்கின்கள், அந்த பார்க்கிங்கில் உள்ள வாகனங்கள் அனைத்துக்குமே பேட்ச் ஒட்டிட்டாங்க. 24 மணி நேரத்தில் அகற்றணும் அப்படின்னு. அதே மாதிரி கிளாம்ப் பண்ணி நோ பார்க்கிங் போட்டு வச்சுருந்த கிளாம்புக்கு பக்கத்திலேயே கோயத்துறை முனிசிபாலிட்டி இது அரச இடத்துக்கு சொந்தமானது அப்படின்றத மார்க் பண்ணி ஒரு லேபிள் அடித்து வண்டியே போட முடியாத மாதிரி பண்ணி வச்சுருக்கிறாங்க. தயவுசெய்து ரொம்ப கவனம், வாகனங்கள் அங்கங்கே நிறுத்திட்டு போகிறவங்க. அடுத்ததா இது வந்து கைரவான் 5வது ரிங் சாலை ஜஹரா நோக்கி போகக்கூடிய டனல். கைரவானுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் அபவுட், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பிரிட்ஜுக்கு அடியில் இருக்கக்கூடிய ரோட்டில் பெரிய ஒரு பள்ளம் இருக்குது. ரொம்ப கவனம் வாகன ஓட்டுநர்கள். هذا الجسر اقول عنه مال النفق اللي باتجاه الخامس يسار هني تصير غيروان وفوق يصير الدوار عشان تدش. هذه الحفره اللي بك عنها هذه تشوفونها كذي هينه، بس انا لما امر عليها بجيب والله العظيم تصير بهدله. والحين انا راح اصور وانا مر عليها جيب لاند كروزر، مو سياره صغيره، جيب لاند كروزر. شوف اخوي ها، شوف لما انا مر عليه بجيب ضحيت بسيارتي عشانكم. شوف اعوذ بالله من الشيطان الرجيم. امس صاير حادث والسبه الحفره هذه، جاي واحد مسكين عنده نيسان صيني صغيره، اول ما وصل كان يحذف يسار، ما انتبه انه بالخط اللي بالنص كان في واحد، والله ودعمه. وللاسف اني والله ما صورت امس الحادث، امس انا مر عليه. هذه الحفره اكثر من مره يسوون لها صيانه وترد تبطل، نفس الحفره. عرفت اللي القار ذايب، انا ماني عارف هل هم يحطون مواد خاصه ولا يحطون علج، بس هذا السؤال اللي انا بوجه حق وزاره الاشغال. وللعلم انا من سكان سعد العبد الله، وانا طالع من عند جسر السكراب باتجاه الخامس جاي، قبل لا ادش وصلت الدوحه اللي هي الطريق اللي يؤدي الى هذا زايد بن سلطان آل الهيان. طلعوا من السكراب لغايه قبل الوصله، شوفوا الحفر الموجوده. والله العظيم والله انا جيب اتبه. நேற்று முன்தினம் ஒரு விபத்து ஏற்பட்டுக்குது. அந்த வீடியோ எடுக்க முடியல. ஆனால் அதுக்கப்புறமா என்னுடைய பெரிய வண்டியை நான் கொண்டு வந்து இதில் ட்ராயல் பார்க்குறேன். பாருங்கள் இந்த பள்ளத்தில் எப்படி என்னுடைய வண்டியை ஒரு காட்டுதுன்னு. அப்போ இது சின்ன வண்டிகளாக இருந்தால் ஒரே அடியாக கவிழ்த்து விட்டுரும் அப்படின்னு அந்த நபர் சுட்டி காட்டியிருக்கிறாரு. கைரவான் 5வது ரிங் சாலை கைரவானில் இருக்கக்கூடிய அந்த மேலே பாலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ரவுண்ட் அபவுட் வரும்போது அந்த அடியில் இருக்கக்கூடிய ரோடு தான் ரொம்ப மோசமாக இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம் வாகன ஓட்டுநர்கள். அதே போல் அக்காமா இல்லாதவங்க, இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பரவி இருக்குது. இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன்னா நிறைய பேர் நம்ம கடைசியில் பார்க்குற அன்பார்ந்த பார்வையாளர்கள் தெரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி போலீஸ் பிடிக்கிறாங்க, எம்பசி போனவங்கள டிக்கெட்லாம் கிழிச்சு போட்டு பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு சில தகவல் பரவுது. குற்றம் செஞ்சவங்க, உண்மைக்குமே நீங்கள் திருடி இருந்தால், உண்மைக்குமே நீங்கள் தவறு செஞ்சுருந்தால் நிச்சயமாக பிடிப்பாங்க. நீங்கள் எந்த தவறும் செய்யலை, வீட்டை விட்டு தப்பி வந்தது மட்டும்தான் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்படவே தேவையில்லை. உண்மையான குற்றவாளிகளாக இருந்தால் நிச்சயமாக போக விட மாட்டாங்க, பிடிப்பாங்க தான். குற்றம் செய்யாதவங்க பயப்படாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.